Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu taqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaikum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Amma ba'd, fa inna asdaqal hadisi kitabullah wa khairal hadi hadi Muhammad sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானின் தொடருரையிலே இன்றைய நாள் நாம் கருணையுள்ள ரஹ்மானும் நன்றி கெட்ட மனிதனும் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆன் நபிகளாருடைய பொன்மொழிகளில் சிலவற்றை இந்த உரையிலே நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நம்மையெல்லாம் படைத்து வாழச் செய்து நமக்கு தேவையான வசதிகளை வாய்ப்புகளை எல்லாம் அவன் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான். இப்படி அல்லாஹு தாலா பல விடயங்களை, பல அம்சங்களை, நமக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான். மனிதன் மீது அவன் கருணை உள்ளவனாக இருக்கிறான், அளவு கடந்த அன்பாளனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் நிறைய இடங்களில் சொல்லி காண்பிக்கின்றான். பல இடங்களில் அல்லாஹ் கேட்கிறான், இந்த பூமியை உங்களுக்கு தொட்டிலாக நாம் ஆக்கவில்லையா? வானத்தை முகடாக ஒரு கூரையாக உங்களுக்கு நான் ஆக்கவில்லையா? தூக்கத்தை உங்களுக்கு இரவு நேரத்தை தூங்கி ஓய்வெடுக்கும் ஒரு வேளையாக நாங்கள் ஆக்கவில்லையா? பகல் நேரத்தை உழைப்பதற்கு, வாழ்வாதாரத்தை தேடுவதற்கான வசதியாக அதை நாம் ஆக்கி தரவில்லையா என்று அல்லாஹு தாலா பல கேள்விகளை நம்மிடத்திலே அவன் கேட்டு அவனுடைய அருட்கொடைகளை, நமக்கு அவன் செய்த அந்த அருள் பாலிப்புகளை பற்றி அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அல்லாஹு தாலா நமக்கு செய்திருக்கின்ற இந்த பாக்கியங்கள், இந்த அருள் பாலிப்புகள் எல்லாம் நம்மீது கொண்ட கருணையின் காரணமாக, நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லாஹ் இவற்றையெல்லாம் நமக்கு செய்து தந்திருக்கின்றான். அல்லாஹு தாலா சூரத்து தீன் என்ற அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பல சத்தியங்களை செய்துவிட்டு வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் என்று மரத்தின் மீது, மலையின் மீது சத்தியம் செய்த அல்லாஹ், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக மானிட சமூகத்தை ஒரு அழகான தோற்றத்திலே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்திலே எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த படைப்புகளிலே எல்லாம் மிகவும் நேர்த்தியான அழகான ஒரு படைப்பாக மனிதனைத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சத்தியமிட்டு சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்துல் இஸ்ரா 70வது வசனத்தில் அல்லாஹ், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் வ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹரி, நிச்சயமாக நாம் மனிதர்களை படைத்திருக்கிறோம், மேலும் அவனை தரையிலும்
கடலிலும் அவனை நாங்கள் சுமக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப வீதிகளிலே, இந்த உலகத்திலே, தரையிலே நம்மை வாகனங்களின் மீது, ஒட்டகைகளின் மீது, குதிரைகளின் மீது இந்த மனிதனை அல்லாஹ் சுமக்க செய்திருக்கிறான். அதே போன்று கடலிலேயும் அல்லாஹ் கப்பல்களிலே இந்த மனிதனை சுமக்க செய்திருக்கிறான். இப்படியெல்லாம் நாம் செய்துவிட்டு வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத்தி, தூய்மையானவற்றை அவர்களுக்கு நாம் உணவாகவும் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அந்த மனிதனை நாம் படைத்து அவனை தரையிலும் சுமக்கிறோம். கால்நடையாக செல்ல விடாமல் தரையிலும் அவன் பயணிப்பதற்காக அவனை நாங்கள் சுமக்கிறோம். கடலிலும் என்ன செய்கிறோம்? கப்பல்களில் அவர்களை நாம் சுமக்கிறோம். இப்படியெல்லாம் கடலிலே அவர்கள் பயணம் செல்லுவதற்கும், தரையிலே அவர்கள் பயணம் செல்லுவதற்கும், அவர்களை சுமந்து செல்லுவதற்கான வாகனங்களை எல்லாம் நாம் சித்தப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், தூய்மையானவற்றை இந்த மனிதர்களுக்கு நாம் உணவாக கொடுக்கிறோம். உலகத்திலே உள்ள தூய்மையானவற்றை அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறான். தூய்மையான உணவை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். வஃபஸ்ஸல்நாஹும் அலா கஸீரின் மிம்மா ஹலக்னா தஃசீலா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தஃதீலா, அதாவது நாங்கள் அவர்களை, இந்த மனிதர்களை, எங்களுடைய அதிகமான படைப்புகளை விட மிக சிறப்புக்குரியவர்களாகவும் அவர்களை நாம் படைத்திருக்கிறோம். அப்ப உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் விட அழகிய மொழி பேசக்கூடியவர்களாக, அழகிய பாசைகள் பேசக்கூடியவராக, உள்ளத்திலே எழும்புகின்ற கருத்துக்களை மற்றவர்களோடு நல்ல முறையில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, பல ஆற்றல்களை கொண்டு அல்லாஹ் மிக சிறப்பாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் விட மனிதனை நாங்கள் சிறப்பாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லி காண்பிக்கிறோம். இதுவெல்லாம் மனிதன் மீது கொண்ட கருணையின் காரணமாக அல்லாஹ் நமக்கு தந்த அவனுடைய அருட்கொடைகள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று இன்னும் அல்லாஹ் சூரத்து நஹலின் 78ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, உங்களை எல்லாம் உங்களுடைய தாயின் வயிற்றிலே இருந்து எதையுமே அறியாத நிலையில் உங்களை அவன் வெளிப்படுத்தினான். தாயினுடைய வயிற்றிலே இருந்து நாம் இந்த உலகுக்கு வருகின்ற பொழுது நமக்கு கண் இருந்தன, எதையும் பார்க்க முடியாது. நமக்கு காதுகள் இருந்தன, அந்த காதுகளால் ஓசைகளை கேட்டு பிரித்தறிய முடியாது. நமக்கு உள்ளம் இருந்தன, சிந்திக்க முடியாது. எல்லா உறுப்புகளோடும் அல்லாஹ் தாயின் வயிற்றிலிருந்து நம்மை கொண்டு வந்தான். ஆனால் எதையுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் அல்லாஹ் நம்மை உருவாக்கி இருக்கிறான். ஏனைய மிருகங்கள், பறவைகள், இவைகளை நாம் எடுத்துக்கொண்டால் பிறந்த உடனே சில நிமிடங்களுக்கு பின்னர் அவை தன்னுடைய உணவை தேடிக்கொள்ளக்கூடியதாக, நடக்கக்கூடியதாக அவைகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதனை பாருங்கள், வெளியேறுகின்ற பொழுது பிறந்த உடனே நமக்கு எதையும் பார்க்க முடியாது. கண் இருந்தாலும் இது யாரு அது யாரு என்பதை நம்மால் புரிய முடியாது. லா தஅலமூன ஷையா, எதையுமே அறிந்து கொள்ளாத நிலையில் தான் அல்லாஹ் உங்களை என்ன செய்தான்? உங்கள் தாயின் வயிற்றில் இருந்து அவன் வெளியேற்றினான் என்று சொல்லிவிட்டு பின்னர் அல்லாஹ் என்ன செய்கிறான்? வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, கேட்கின்ற செவிப்புலனை உங்களுக்கு அல்லாஹ் தந்தான். வல் அப்சார், பார்க்கும் அந்த பார்வையை உங்களுக்கு அல்லாஹ் தந்தான். வல் அஃஇதா, சிந்திக்கின்ற உள்ளத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். எதற்காக தந்தான் தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிறக்கின்ற பொழுது எல்லா உறுப்புகளும் இருந்தன, அவற்றால் எதையும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் நாம் வந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு பார்வையின் மூலமாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தருகிறான். காதுகள் மூலமாக ஓசைகளை பிரித்தறியும், வார்த்தைகளை பிரித்தறியும் அளவுக்கு அல்லாஹ் ஆற்றலை நமக்கு உருவாக்கி இருக்கிறான். உள்ளத்தை தந்து அந்த உள்ளத்தால் நல்லது எது, கெட்டது எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சிந்திக்கின்ற ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த சுய சிந்தனை என்பது, பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த அறிவை கூட அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இவற்றை எல்லாம் எதற்காக தந்தேன் என்றால்,
லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. நன்றி செலுத்துவதென்றால் என்ன? அந்த அல்லாஹ், அந்த ரஹ்மான் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறானோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். எதை செய்யுமாறு கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். அவனுடைய தூதர் மூலம் நமக்கு எந்த வழியை நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அந்த வழியை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நமக்கு சிந்தனை இருக்கிறது, நமக்கு காதுகள் இருக்கின்றன, நமக்கு கண்கள் இருக்கின்றன என்று நாம் நினைத்தபடி வாழ முடியாது. நாம் நினைத்ததை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அவனுடைய தூதருடைய சொல்படி நீங்கள் நடக்க வேண்டும். இப்படி நன்றி செலுத்துவதற்காகவே நாங்கள் உங்களுக்கு இந்த உறுப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் முல்கின் 23வது வசனத்தில் இதே செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி சொல்லுகிறான்? குல், நபியே சொல்லுங்கள், ஹுவல்லதி அன்ஷஅக்கும், அவன்தான் உங்களை படைத்தான். அந்த அல்லாஹ் தான் உங்களை படைத்தான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார், உங்களுக்கு செவிப்புலன்களையும் பார்க்கும் பார்வையையும், வல் அஃஇதா, சிந்திக்கும் உள்ளத்தையும் அவன் உங்களுக்கு தந்திருக்கிறான். எதற்காக இவ்வளவையும் தந்தும் என்ன செய்கிறீர்கள்? கலீலம்மா தஷ்குரு, கொஞ்சமாகத்தான், சொற்பமாகத்தான் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப முதல் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இந்த பார்வை, இந்த செவிப்புலன்கள், சிந்திக்கும் இந்த உள்ளம் உங்களுக்கு எதற்காக தந்தான்? அல்லாஹ் பிறக்கும் பொழுது இருந்தாலும் அவற்றை கொண்டு உங்களால் எதையும் புரிய முடியாத நிலையில், எதையுமே அறிந்து கொள்ள முடியாத நிலையில் நீங்கள் பிறந்தாலும் கூட பின்னர் இவற்றின் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா ஆற்றல்களையும் தந்தான். எதற்காக? லஅல்லகும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்று சொன்ன அல்லாஹ் சூரா முல்கிலே என்ன சொல்லுகிறான்? இந்த மூன்றையும் உங்களுக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், என்றாலும் கலீலன் மா தஷ்குரூன், சொற்பமாகத்தான் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். அல்லாஹ் இவ்வளவு அருளை செய்தும், கருணையுள்ள ரஹ்மான் இப்படிப்பட்ட அருள் பாலிப்புகளை நமக்கு தந்து, பார்வை இல்லாத மனிதனை வீதியில் நாம் பார்த்திருப்போம். பார்வை இல்லாத மனிதன் வீதியில் எப்படி நடமாடுகிறான் என்று நாம் பார்த்திருப்போம். காதுகள் கேட்க முடியாத மனிதனை நாங்கள் பார்த்திருப்போம். நாம் ஒன்றை பேசினால், நாம் ஒரு கேள்வி கேட்டால் அவர் வேறு பதிலை அதற்கு சொல்லுவார். சில சந்தர்ப்பங்களில் அவர்களை பார்த்து நாம் சிரித்திருப்போம். அன்பு சகோதரர்களே, இதுவெல்லாம் கருணையுள்ள ரஹ்மான் அந்த குறைபாடுகள் இல்லாமல் நம்மை படைத்திருக்கிறார். கண் பார்வையற்ற ஒரு மனிதன் வீதியில் நடமாடும் பொழுது, தட்டுத்தரமாறுகின்ற பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், இரக்கமுள்ள ரஹ்மான் எனக்கு 2 பார்வையை தந்திருக்கிறார். எத்தனையோ சகோதரர்களை நாம் பார்த்திருப்போம், கால் இல்லாத சகோதரர்கள் பள்ளியில் வந்து தொழுவதை நாம் பார்த்திருப்போம். ஊனமுற்ற சகோதரர்கள், கைகளால் எதுவும் செய்ய முடியாத சகோதரர்கள் பலரை நாம் பார்த்திருக்கிறோம். கால்களால் குவளைகளில் தண்ணீரை எடுத்து கால்களால் ஊற்றி வுது செய்கின்ற சகோதரர்களை நாம் பார்த்திருப்போம். எப்போதாவது சகோதரர்களே, கால் இல்லாத மனிதன், கையில்லாத மனிதன் ஒரு ஜடமாக இருந்து அவன் இப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறானே, அத்தனை உறுப்புகளையும் சிந்திக்கும் ஆற்றலை எனக்கு தந்த ரஹ்மானுக்கு நான் என்ன செய்கிறேன் என்று நாம் இப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? இப்படியான குறைபாடுள்ள மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த குறைகள் இல்லாமல் அல்லாஹ் நிவர்த்தியாக ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான தோற்றத்தில் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நேர்த்தியான படைப்பிலே என்னை கொண்டு வந்த அல்லாஹ்வுக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று நாம் சிந்திக்க தவறுகிறோம். நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் வரும் பொழுது ரஹ்மானை நினைக்கின்ற நாம் செழிப்போடு செல்வத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது ரஹ்மானை நினைப்பது கிடையாது, அவனுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டுமே என்று சிந்திப்பது கிடையாது. யாரோ ஒரு சகோதரன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உதவி செய்திருப்பான்,
மௌத்து வரைக்கும் அந்த உதவியை நாம் மறக்க மாட்டோம். அடிக்கடி அவனை பேசிக் கொள்வோம், அடிக்கடி நினைவு கூர்ந்து கொள்வோம். ஆனால் நம்மையே படைத்து இந்த சக்தி எல்லாம் நமக்கு தந்த, இந்த ஆற்றலை எல்லாம் நமக்கு தந்த ரஹ்மானுக்கு நம்முடைய உறுப்புகளால் நாம் என்ன நன்றி செலுத்துகிறோம்? கலீலன் மா தஷ்குரும், சொற்பமாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினீர்களாக இருந்தால் உங்களால் மட்டிட முடியாது. அந்த அளவுக்கு ரஹ்மான் நமக்கு அருள் பாலிப்புகளை, நிஅமத்துகளை அவன் அள்ளி வழங்கி இருக்கிறான். ஒரு உதாரணம் சகோதரர்களே, நம்முடைய முகத்தை மட்டும் எடுத்து பாருங்கள், முகத்திலே இருக்கின்ற உறுப்புகளை சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் உணவு சாப்பிட வேண்டும், உணவை கையிலே அள்ளுகிறோம், அந்த உணவை கொண்டு வந்தவுடனே வாய்க்கு கொண்டு வருகிறோம், வாய்க்கு மேலே தான் மூக்கு இருக்கிறது. அந்த உணவு கெட்டதா நல்லதா என்பதை உடனே அந்த மூக்கு முகர்ந்து என்ன செய்கிறது? தீர்மானிக்கிறது. ஒருவேளை நமது வாய் முன்னாலும் நம்முடைய மூக்கு பின்புறமாக இருந்திருந்தால், கண் வேறு திசையில இருந்திருந்தால் உணவை எப்படி சாப்பிட முடியும்? கண்ணுக்கு காட்ட வேண்டும், மூக்கால் முகர்ந்து பார்க்க வேண்டும், வாய்க்கு கொண்டு வர. எவ்வளவு நேர்த்தியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான், எவ்வளவு இரக்கமுள்ள கருணையுள்ள ரஹ்மான் நமக்கு இந்த அவனுடைய அருட்கொடைகளை எவ்வளவு அழகாக நிவர்த்தியாக நமக்கு தந்திருக்கிறான் என்பதை சிந்தித்து நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நன்றி செலுத்த நாங்கள் மறத்து விடுகிறோம். அன்பு சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களால் மட்டிட முடியாது. அவன் செய்த, நமக்கு செய்த அந்த அருட்கொடைகளை நம்மால் எண்ணி முடிவு காண முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ரஹ்மான் அருள் பாலிப்புகளை செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த ரஹ்மான், இவ்வளவு அருளை தந்த ரஹ்மானுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம்? அவருடைய கட்டளைகளுக்கு நாம் எவ்வளவு அடிபணிகிறோம்? அவனுக்கு இபாதத், காலம் பூராவும் நீ தொழ வேண்டும், காலம் பூராவும் நீ எனக்கு வணக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை பணித்திருந்தால் நாம் செய்தாக வேண்டும். அந்த ரஹ்மான் கருணையுள்ளவன், அவன் அப்படி எதிர்பார்க்கவில்லை. அவன் சில குறிப்பிட்ட நேரங்களில் தான் இபாதத்துக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இரவை தூங்குவதற்கு எடுத்துக் கொள்ளுங்கள், பகலை நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனில் நமக்கு சொல்லுகிறான். கருணையுள்ள ரஹ்மான் இவ்வளவு அருட்கொடைகளை தந்துவிட்டும் நம்மிடத்தில் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நன்றி செலுத்துமாறு அவன் சொல்லுகிறான். ஆனால் நாம் அவைகளுக்கு அடிபணிவதில்லை, மனம் போன போக்கிலே தாழ்ந்தோடித்தனமாக வாழ்ந்து கொள்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, அதாவது இரவு தொழுகை தொழுகிறார்கள். அந்த இரவு தொழுகையில் ரசூலுல்லாஹ் நீண்ட நேரங்கள், நீண்ட வசனங்களை ஓதி தொழுகிறார்கள். 2 கால்களும் வீங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய 2 பாதங்களும் வீங்கி விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் நீங்கள், அப்படி இருந்தும் ஏன் இந்த அளவு நீங்கள் நின்று வணங்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு, யா ஆயிஷா அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, என் ரஹ்மானுக்கு, என் இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா ஆயிஷாவே என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், நிச்சயமாக சுவர்க்கம் செல்லக்கூடியவர். மற்றைய முஸ்லிம்கள், மற்றைய மூமின்கள் சுவர்க்கம் நுழைவதற்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் மன்றாடக்கூடியவர்கள். அந்த தூதர் தன்னை படைத்த ரஹ்மானுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இரவு தொழுகையில் கால் வீங்கும் அளவுக்கு நின்றிருக்கிறார்கள். ஒரு 3 நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியிடத்திலே வருகிறார்கள். ரசூலுல்லாவின் வணக்க முறைகள் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாவுடைய வணக்கங்களை பற்றி அந்த 3 இடத்திலும் சொல்லப்பட்டன. அந்த 3 பேரும் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்கத்தையும் தாங்கள் செய்கின்ற வணக்கத்தையும் ஒத்து பார்த்து தங்களுடைய இபாதத்தை குறைவாக நினைத்து அவர்கள் சொன்னார்கள். 3 பேரும் சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொன்னார்கள்?
நான் ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் முடிக்க மாட்டேன். திருமணம் முடிப்பதனால் இபாதத்துகள் செய்வதற்கு தடையாக மாறிவிடும் என்று ஒருவர் சொன்னார். இன்னொருவர் சொன்னார், நான் பகல் பூராவும் நோன்பு வைப்பேன், பகல் பூராவும் நான் நோன்பு வைப்பேன், ஒரு நாளும் நோன்பை விட மாட்டேன் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், இரவு முழுசாக நான் நின்று வணங்குவேன், ஒரு நாளும் நான் தூங்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு எட்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மூவரிடத்திலும் கேட்கிறார்கள், அன்துமுல்லதீன குல்தும் கதாவ கதா, இப்படி எல்லாம் பேசிக் கொண்டவர்கள் நீங்கள் தானா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய நபி, உலகத்திலே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவன் நான் தான். அப்படி இருந்தும் நான் என்ன செய்கிறேன், உஸல்லி வ அர்குது வ அத்தஸவ்வஜு நிஸா ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி என்றார்கள். நான் உலகத்திலே உள்ள மனிதர்களிலே எல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக உள்ளச்சம் கொள்ளக்கூடியவன், அஞ்சி நடக்கக்கூடியவனாக இருந்தும் நான் என் வாழ்க்கையில் திருமணம் முடித்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் உறங்கவும் செய்கிறேன், ஒரு பகுதியில் வணக்கமும் செய்கிறேன், பகலில் நோன்பு நோக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன். இந்த சுன்னா என்னுடைய வழிமுறையை புறக்கணித்தவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அந்த நபித்தோழர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியானாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக தன்னுடைய வாழ்க்கையின் இபாதத்துகளை அப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், நாங்களும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி நடக்கக்கூடாது, ஒரு பகுதி நீங்கள் நோன்பு வையுங்கள், ஒரு பகுதியில் நீங்கள் என்ன செய்யுங்கள், சாப்பிட வேண்டும், இரவின் ஒரு பகுதியில் நீங்கள் வணக்கம் செய்ய வேண்டும், இன்னொரு பகுதியில் நீங்கள் தூங்க வேண்டும், வாழ்க்கையில் திருமணமும் நீங்கள் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இப்படித்தான் வாழ வேண்டும். அப்ப மனிதனிடத்தில் இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒரு சில பகுதி நேரம்தான். தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சகல விடயங்களிலும் மனிதன் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் நடக்க வேண்டும், உழைக்க வேண்டும், உழைப்பை இஸ்லாம் சொன்ன வழியில் உழைக்க வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், நபிகளாருடைய போதனைப்படி அல் குர்ஆனின் கட்டளைப்படி நாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும், கணவன் மனைவியாக வாழ வேண்டும், அதற்கென்று விதிமுறைகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது, அந்த விதிகளை பேண வேண்டும். இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் இஸ்லாம் அது காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற நன்றி உள்ள மனிதர்களாக நாம் இருக்கலாம். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் நம்முடைய வாழ்க்கையும் நீங்கள் ஒத்து பாருங்கள். நாம் இன்று வாழுகின்ற வாழ்க்கையையும் ரசூலுல்லாஹ்வின் காலத்தில் இருந்த அந்த நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். அந்த சஹாபாக்கள் வறுமையின் உச்ச நிலையில் இருந்தார்கள், 3 வேளை சாப்பிடுவதற்கு உணவற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டில் 3 நாட்களுக்கு அடுப்பு எரிக்கப்பட மாட்டாது, நெருப்பு இருக்காது. அப்ப கதாதா கேட்டார்கள், அப்ப ரசூலுல்லாஹ்வின் வீட்டிலே 3 நாட்களுக்கு அடுப்பே எரிக்கப்படவில்லை என்றால் என்ன சாப்பிட்டார்கள்? வெறும் ஈத்தம்பழமும் தண்ணீரும் தான். இறை தூதருடைய வீட்டிலே 3 தினங்களுக்கு வெறும் ஈத்தம்பழமும் தண்ணீரும் தான். என்ன காரணம்? சமைப்பதற்கு எதுவும் இல்லை, அப்படி ஒரு வாழ்க்கை. நமக்கு நாமெல்லாம் தெரிந்த வரலாறு தான். ரசூலுல்லாஹ்வின் காலத்தில் ஒரு நபித்தோழர் மரணிக்கிறார். மரணித்த நபித்தோழருடைய ஜனாசாவை மூடி வைப்பதற்கு அவர்களிடத்திலே முழுமையான புடவை கிடையாது, துணி கிடையாது. ஒரு துணியால் மூடுகிறார்கள், தலையை இழுத்து மூடினால் அவருடைய கால் பகுதி தெரிகிறது, கால் பக்கத்தை மூடினால் தலை தெரிகிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இதை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், தலைப்பகுதியை மறைத்து விடுங்கள், கால் பகுதிக்கு மர கிளைகளை கொண்டு மூடி விடுங்கள். எப்படி ஒரு வாழ்க்கை! ஒரு ஜனாசாவை மூடுவதற்கு துணி போதாது. எப்படி ஒரு வறுமையில் இருந்திருக்கிறார்கள்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு நபிகளார் இல்லாத வேளையில் ஒரு பெண்மணி வருகிறார். ஒரு குழந்தையை, பெண் குழந்தையை சுமந்தவளாக அங்கு வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து, ஏதாவது உண்ண தருவீர்களா என்று கேட்கிறார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே ஈத்தம் பழத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த ஈத்தம் பழத்தை கொடுக்கிறாள். 2 பெண் குழந்தையோடு அந்த பெண்மணி வந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஈத்தம் பழத்தை கொடுத்தார்கள். 2 ஈத்தம் பழங்கள். 2 குழந்தைகளுக்கும் அதை பகிர்ந்து விட்டு அதில் ஒரு கீற்றை தனக்காக வைத்துக் கொண்டிருந்தாள் தாய். குழந்தை சாப்பிட்டு விட்டு அதையும் தனக்கு தருமாறு கேட்கிறது. தாய் அந்த குழந்தைக்கு ஊட்டிவிட்டு பசியோடு அவள் திரும்பி போகிறாள். இந்த காட்சியை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பின்னால் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் பெண் குழந்தை கிடைத்து அதை ஒழுக்கமாக வளர்ப்பதிலே இந்த கஷ்டத்தை சிரமத்தை அனுபவித்தார்களோ அவர்களுக்கு நிச்சயம் மறுமையில் சொர்க்கம் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி ஒரு வறுமையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தூக்கம் வரவில்லை. பசியின் காரணமாக தூக்கம் வரவில்லை. வீதிக்கு எழும்பி வருகிறார்கள். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இன்னும் ஒரு நபித்தோழரும் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மா அஹ்ரஜகுமா, இந்த நேரத்திலே உங்கள் வீட்டை விட்டு வீதிக்கு உங்களை கொண்டு வந்தது என்ன என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வின் தூதரை, பசி கொடுமை, தூக்கம் வரவில்லை யா ரசூலல்லாஹ், வயிற்று பசி தாங்க முடியாது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நானும் அதற்காகத்தான் வெளியில் வந்தேன் என்று. ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு மூவரும் போகிறார்கள். ஆடு அறுத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பசியோடு வந்தோம், வறுமையில் வந்தோம். அல்லாஹ் இந்த வீட்டில் நமக்கு உணவளித்திருக்கிறான். நிச்சயமாக நாளை மறுமையில் இந்த அருளை பற்றி நம்மிடத்தில் அல்லாஹ் கேட்பான் என்று சொன்னார்கள். நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் சகோதரர்களே. சாப்பிட உணவில்லாமல், உடுக்க ஆடை இல்லாமல், குளிப்பதற்காக ஒரு துணியோடு குளித்து விட்டால் மாற்று துணி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். வறுமையின் உச்ச நிலையில் வாழ்ந்தவர்கள். பசியோடு வறுமையோடு வெறும் தரையிலே பிறண்டு தூங்கிய வரலாறுகள். அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் ஈச்ச மட்டையிலே தூங்கி இருக்கிறார்கள். ஒரு தலைவர், முஸ்லிம்களின் ஜனாதிபதி, ஒரு ஹலீஃபா எப்படி உறங்கி இருக்கிறார் பாருங்கள். எப்படியான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் சந்திப்பதற்காக வருகிறார். ரசூலுல்லாஹ் பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மனிதர் ரசூலுல்லாஹை தேடி வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தவுடனே, எதற்காக வந்தீர்கள் என்று கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியிலிருந்து அந்த மனிதரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு, தன்னை சந்திக்க வந்த மனிதனை, ஒரு விருந்தாளியை உபசரிக்க வேண்டும் என்று தனது வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார்கள். அந்த மனிதன் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தேன். அவர் வீதி வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மூதாட்டியை ரசூலுல்லாஹை சந்தித்தார். அவளை கண்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணிடத்திலே, அந்த மூதாட்டியிடம் மிகவும் மரியாதையாக, கண்ணியமாக அவளை பற்றி சுகம் விசாரித்தார்கள். எப்படி இருக்கிறீர்கள் என்று அவளை பற்றி கடுமையாக விசாரித்து ரசூலுல்லாஹ் அங்கிருந்து புறப்பட்டார்கள். அப்பொழுது இந்த மனிதன் சொல்லுகிறான், நான் நினைத்தேன் உண்மையிலே இவர் இறை தூதராகத்தான் இருப்பார். இந்த அளவுக்கு மனிதர்களை மதிக்கின்ற ஒரு மனிதர் இவர் இறை தூதராகத்தான் இருப்பார் என்று நினைத்தேன். பின்னர் அவர் வீட்டுக்கு அழைத்து வந்து, வீட்டிலே ஒரு தலையணை தான் இருந்தது. வீட்டிலே ஒரு தலையணை தான் இருந்தது. அந்த தலையணையை எடுத்து அங்கே போட்டு ரசூலுல்லாஹ் என்னை அதிலே அமருமாறு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நிலத்திலே அமர்ந்தார்கள். எப்படி வறுமையில் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படி ஒரு ஏழ்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அவர்களோட வாழ்க்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒத்து பாருங்களேன். நம்மிலே எத்தனை பேருக்கு ஆடை இல்லை? எத்தனை பேருக்கு ஒரு ஆடை மாற்றுவதற்கு, குளித்தால் மாற்றுவதற்கு மாற்று ஆடை நம்மிடத்தில் எத்தனை பேருக்கு இல்லை? எப்படியான உணவுகளோடு வாழுகிறோம்? எப்படியான நாற்காலிகளில் அழகாக அமர்ந்திருக்கிறோம்? வெறும் தரையிலே படுத்துறங்கிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அன்று சகோதரர்களே, எப்படியான சஹாபாக்கள்! 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்ட வரலாறு நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அந்த 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்ட வரலாறு முஸ்லிம் உட்பட இன்னும் பல கிரந்தங்களில் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வரலாற்று செய்தியில் ஒரு செய்தி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், அந்த 70 தோழர்களும் யார் என்றால், பகல் நேரங்களிலே
மலை உச்சிகளிலே ஏறி விறகுகளை சேகரித்து தங்களுடைய முதுகுகளிலே சுமந்து வந்து மாலை நேரங்களிலே அதை வெளியிலே விற்று அதிலே சில ரூபாய்களை பணங்களை கொண்டு வந்து பொருட்களை வாங்கி தங்கள் வீட்டுக்காகவும் திண்ணை தோழர்களாக இருந்த மனிதர்களுக்கும் அவர்கள் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த தோழர்கள் கொல்லப்பட்ட வரலாறு ரசூலுல்லாஹ் மிகவும் கவலைப்பட்டு அவர்களுக்காகத்தான் குனூத் ஓதினார்கள், அதை ஆரம்பித்தார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். அப்படி வறுமையின் உச்ச நிலையில் வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். ஆனால் அவர்களிடத்திலே இபாதத் இருந்தது. நோன்பு காலத்திலே 3 இரவுகள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தொழுகையை நடத்தினார்கள். சஹாபாக்கள் கேள்விப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் தொழுதார்கள். அதை சில சஹாபாக்கள் கண்டார்கள், பின்னால் வந்து நின்று தொழுதார்கள். மறுநாள் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தினார்கள் என்று சொன்ன உடனே மறுநாள் பள்ளி அரைவாசி நிறைந்து விட்டது. 3வது தினம் அதைவிட மக்கள் கூடிவிட்டார்கள். எப்படி ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள்! உணவில்லை, உடுக்க ஆடை இல்லை. ஆனால் கருணையுள்ள ரஹ்மானை மதிப்பதிலும் அவனுக்கு கட்டுப்படுவதிலும் அவனுக்கு நன்றி செலுத்துவதிலும் அந்த மக்கள் முன்னணியில் இருந்தார்கள். நம்மிடத்திலே எல்லாம் இருக்கிறது, ஆனால் இபாதத் இல்லை சகோதரர்களே. நம்மிடத்திலே எல்லாம் இருக்கிறது, எல்லா வசதிகளும் நம்மிடத்தில் இருக்கிறது, ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதற்கு நமக்கு மனம் இல்லை. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், கலீலன் மா தஷ்குரு, உங்களுக்கு செவிப்புலன்களை தந்திருக்கிறேன், உங்களுக்கு பார்க்கும் சக்தியை தந்திருக்கிறேன், சிந்திக்கும் உள்ளத்தை தந்திருக்கிறேன். எதற்காக? லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் கலீலன் மா தஷ்குரூன், நீங்கள் சொற்பமாகத்தானே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். மனிதன் நன்றி கெட்டவன் சகோதரர்களே. இரக்கமுள்ள கருணையுள்ள அந்த ரஹ்மானை நாம் மதிப்பது கிடையாது, அவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்படுவது கிடையாது, அவனுடைய எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றுவது கிடையாது. தாந்தோண்டித்தனமாக மனம் போன போக்கிலே நன்றி கெட்டவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்கிறோம். அந்த சகோதரர்களே, நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆதியாத் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். இல்லையா? ஆமா, சிந்தித்து பாருங்கள். நன்றி கெட்டவர்களா இல்லையா? எவ்வளவு அருள்களை நமக்கு செய்திருக்கிறான், எண்ணி பார்க்க முடியாத அளவு நியமத்துகளை தந்திருக்கிறான், மற்றிட முடியாத அளவுக்கு அருள் பாலிப்புகளை அல்லாஹ் செய்திருக்கிறான். ஆனால் அந்த இறைவனுக்காக நாம் நன்றி செலுத்தவில்லையே சகோதரர்களே. அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன் ரப்புக்கு நன்றி கெட்டவன். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனின் நிலை என்ன தெரியுமா? இந்த நன்றி கெட்ட மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான் தெரியுமா? தனக்கு தேவை என்று வரும் பொழுது தன்னுடைய ரப்பை நினைக்கிறான், தான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தன்னுடைய இறைவனை மறந்து விடுகிறான். தனக்கு ஒரு தேவை வந்தால், ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு துன்பம் வந்தால், அந்த நேரத்தில் ரஹ்மானை நினைத்து அவன் அழுது அவனிடத்தில் மன்றாடுகிறான். ஆனால் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இறைவனை மறந்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅர்ரஃப் பிர்ரஹா யஅரிஃபுக பிஷித்தா, நீ செழிப்போடு சந்தோஷமாக நீ இருக்கும் பொழுது இறைவனை நீ நினைவு கூறு. யஅரிஃபுக பிஷித்தா, நீ கஷ்டத்தில் தவிக்கின்ற பொழுது அந்த ரஹ்மான் உன்னை நினைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்மிடத்திலே செல்வம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறதா? ரஹ்மானை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தந்த அருள் எனக்கு, நான் இப்படி இருக்கிறேன், ரஹ்மானை பற்றி நினைவு கூறுங்கள். துன்பத்தில் கஷ்டத்தில் நீங்கள் தவிக்கின்ற பொழுது அவன் உங்களை நினைவு கூறுவான். சந்தோஷமாக நீ இருக்கும் பொழுது இறைவனை நினைவு கூறு, நீ கஷ்டப்படும் பொழுது அந்த ரஹ்மான் உன்னை நினைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நாம் துன்பத்தில் மாத்திரம் அல்லாஹ்வை நினைப்பவர்களாகவும் கஷ்டத்தின் நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ்வை அழைப்பவர்களாகவும் நாம்
இருக்கக்கூடாது. துன்பத்திலும் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும், இன்பத்திலும் நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். நமக்கு ஒரு சந்தோஷம் நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் தந்தது, எனக்கு அல்லாஹ் தந்த அருள் இது என்று நீங்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், இறைவா அனைத்து புகழும் உனக்கே உண்டானது, உனக்கே எல்லா நன்றிகளும் என்று நமக்கு ஒரு சந்தோஷம் நடந்தால் அந்த அல்லாஹ்வை புகழ வேண்டும். நான் என்னுடைய அறிவு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பலம், நான் யார், என்னால் சாதிக்க முடியும், இந்த தன்மை நம்மிடத்தில் வரக்கூடாது. நம்முடைய அறிவால் ஒன்றை வெல்லுவது கிடையாது, நம்முடைய ஆற்றலால் ஒன்றை நாம் வெல்லுவது கிடையாது. பெருமையாக நாம் பேசுவதற்கு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. எனவே நமக்கு என்ன நடந்தாலும், என்ன நலவு நடந்தாலும், சந்தோஷம் நடந்தாலும் எனக்கு ரஹ்மான் தந்ததே, அளவற்ற அருளாளன், அந்த கிருபை உள்ள ரஹ்மான் இதை எனக்கு தந்திருக்கிறான், இது என்னுடைய சக்தியால் நடந்ததல்ல என்று சந்தோஷத்தின் பொழுது ரஹ்மானை நினைவு கூற வேண்டும். அதுக்கு அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், வைதா மஸ்ஸல் இன்சானு அத்துர்ரு, வைதா மஸ்ஸல் இன்சான அத்துர்ரு, மனிதனுக்கு ஒரு துன்பம் வந்து விட்டால், மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால், சாய்ந்து கொண்டவனாகவும் நின்று கொண்ட நிலையிலும் உட்கார்ந்து கொடுக்கும் நிலையிலும் ரஹ்மானிடத்தில் அவன் பிரார்த்தனை செய்கிறான். ஒரு கஷ்டம் வந்து விட்டது, ஒரு சோதனை வந்து விட்டது, வீட்டிலே உணவில்லை, நாளை குழந்தையை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும், அதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும், என்னிடத்தில் பணம் இல்லையே, கஷ்டமாக இருக்கிறதே, வறுமையாக இருக்கிறதே என்று ஒரு நிலைமை வருகின்ற பொழுது, அல்லது ஒரு பிரச்சனையிலே ஒரு கஷ்டத்திலே மாட்டிக்கொள்கின்ற பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ்வை அவன் நினைக்கிறான், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான், சுஜூதிலே இருந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறான். ஆலிம்களிடத்திலே சென்று எப்படியான நிலைமைகளில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று கேட்கிறான். ஏன்? தேவை வந்து விட்டது, மனிதனுக்கு துன்பத்தில் மாட்டிக்கொண்டான், கஷ்டத்தில் விழுந்து விட்டான், இப்பொழுது இவனுக்கு விடிவு வேண்டும். இந்த நேரத்தில் அவன் சாய்ந்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் என்னை அழைத்து அவன் பிரார்த்திக்கிறான். மனிதனுக்கு கஷ்டம் வந்தால் என்னிடம் என்ன செய்கிறான்? என்னை நெருங்குகிறான், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்து அவன் மன்றாடுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு, அவனுடைய கஷ்டத்தை நாங்கள் நீக்கிவிட்டால், மன்றாடி பள்ளியிலே கிடப்பான், அவனுடைய குழந்தைக்கு சுகம் இல்லை, அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் தேடி அல்லாஹ்விடத்திலே போய் பிரார்த்திப்பான், பள்ளியும் ஆளுமாக இருப்பான், எல்லா சுன்னத்தான தொழுகைகளையும் நிறைவேற்றுவான், சுஜூதிலே நீண்ட நேரம் இருந்து பிரார்த்தனை செய்வான். அல்லாஹ் இந்த மனிதனுடைய பிரார்த்தனை ஏற்று அவன் மீது கருணை கொண்டு அவனுடைய கஷ்டத்தில் இருந்து அவனை நீக்கிவிட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு, அவனுடைய கஷ்டத்தை நாம் நீக்கிவிட்டால், மர்ரக அல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸஹு, தனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு அல்லாஹ்விடத்தில் அவன் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் தன்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்ற நினைவு கூடு இல்லாதவனாக இறைவனை மறந்து விடுவான். மனிதனுடைய நிலைமை சகோதரர்களே, நன்றி கெட்டவர்களா இல்லையா? ரஹ்மான் சொல்லுவது உண்மையா இல்லையா? பணமும் வசதியும் இருக்கும் பொழுது அந்த ரஹ்மானை நாம் நினைப்பதில்லை, அல்லாஹ்விடத்தில் போய் துஆ கேட்பதில்லை, அதற்காக தஹஜ்ஜுதிலே எழுந்து இந்த பிரார்த்தனை செய்வோம் என்று தூக்கத்தில் ஒரு பகுதியை விட்டுவிட்டு நாம் எழுந்து ரஹ்மானிடத்தில் கேட்பதில்லை. எப்பொழுது நோயிலே விழுந்து விட்டோமோ, எப்பொழுது கஷ்டத்தில் விழுந்து விட்டோமோ, எப்பொழுது ஒரு தேவை யாராலும் நமக்கு நிறைவேற்றி தர முடியாது, இந்த ரஹ்மானை தவிர என்ற ஒரு நிலைமை, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு துன்பம் மனிதனுக்கு ஏற்படுகின்ற பொழுது அவன் கெஞ்சுகிறான், மன்றாடுகிறான், பள்ளியும் ஆளுமாக இருக்கிறான், சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை எல்லாம் செய்கிறான். அல்லாஹ் இவனுக்கு துன்பத்தை நீக்கிவிட்டால், இப்படி ஒரு துன்பம் நடக்கவே இல்லை, நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யவும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு மனிதன் மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நன்றி கெட்டவனா இல்லையா சகோதரர்களே? இப்படி ஒரு நிலைமையில் நாம் வாழ முடியுமா? அல்லாஹ் பிறகு கேட்கிறான்,
இன்னும் சொல்றான். இது சூரா யூனுஸ்ல உள்ள அத்தியாயம், முன்னால சொன்னது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வைதா மஸ்ஸகுமுத் துர்ரு ஃபில் பஹரி, கடலிலே இந்த மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால், கடலிலே ஏற்படுற துன்பம் கடலிலே பயணம் சென்றவர்களுக்கு தெரியும். அந்த படகுகளிலே கடலிலே பயணம் செல்லுகின்ற பொழுது கடல் அலைகள் கிளம்பினால் மனிதன் எல்லாவற்றையும் மறந்து விடுவான். கடலில் பயணம் செய்தவர்களுக்கு தெரியும். கடலின் நடுவிலே படகிலே இருக்கும் பொழுது மழையும் காற்றும் வீசும் பொழுது கடல் அலைகள் பெரும் பெரும் மலைகளை போன்று அலைகள் கிளம்பி வருவதை நாம் பார்ப்போம். அந்த சகோதரர்களே, நாம் செல்லுகின்ற படகு நடுவிலே இருக்க இரண்டு திசைகளிலும் அலைகள் கிளம்புகின்ற பொழுது நான் கடலிலே பயணம் செய்ததனால் சொல்லுகிறேன். நடுக்கடலிலே இருந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தரை தென்படுவதில்லை. கடல் அலைகள் மலைகளாக தென்படும். வானத்தை தவிர வேறு எதையும் நம்மால் பார்க்க முடியாது. சிறு படகுகளிலே மீனவர்களாக செல்பவர்களுக்கு இந்த நிலைமை தெரியும். அப்படியான நேரத்திலே படகு கவிழ போகிறது, படகு கடலிலே மூழ்க போகிறது என்ற ஒரு அச்ச நிலை மனிதனுக்கு வரும். அந்த நேரத்திலே அவன் உலகத்திலே எத்தனையோ கபறுகளிடத்தில் போய் துவா செஞ்சிருப்பான். அவுளியாக்கள் எல்லாம் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் வாழ்ந்திருப்பான். இந்த மனிதன் கடலிலே சிக்கி தவிக்கின்ற பொழுது அவர்கள் எவரையும் அவன் அழைப்பதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், யாரையும் அழைப்பதில்லை, அல்லாவை மட்டும் அழைப்பான். அந்த நேரத்தில் அவன் அல்லாவிடம் கேட்கும் பிரார்த்தனை இருக்கிறதே, உண்மையான உள்ளத்தோடு மன இரங்கலோடு, என்னை காப்பாற்ற யாருமே இல்லை ரஹ்மானே, நீ கைவிட்டு விட்டால் இந்த கடலிலே நான் மூழ்கி விடுவேன் என்ற அச்சம் அவனுக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் தான் அல்லாஹ் இங்கே கடலை சொல்லுகிறான். கடல் அவ்வளவு பயங்கரமானது. அந்த நேரத்தில் அவன் உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் மறந்து விடுவான். என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, இந்த ரஹ்மானால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே நினைப்பான். நமக்கு தெரியும், கடலிலே ஒருவன் மூழ்க போகின்ற நிலையிலே ஒரு சின்ன கம்பு, ஒரு குச்சி கடலில் மிதக்கிறது என்றால் அதை பிடித்து நம்மால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்று அதுல கூட என்ன செய்வான், முயற்சி செய்வான், நப்பாசை என்று சொல்லுவார்கள். அதனால் அந்த குச்சி நம்மை காப்பாற்றாது, ஆனால் அதை பிடித்தாவது தப்பலாமா என்று மனிதன் சிந்திக்கும் ஒரு நிலைமை கடலில் ஏற்படுவது. அதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். வைதா மஸ்ஸல் இன்சானு அதுர்ரு ஃபில் பஹரி, கடலிலே இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால், தல்லமன் ததுஊன இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் உலகத்தில் நம்மை காப்பாற்றும் என்று நினைத்துக் கொண்டிருந்தானோ அவர்களை எல்லாம் இவன் இழந்து விடுவான். அவுலியாக்கள் காப்பாற்றும், அந்த கபரு காப்பாற்றும், இந்த முஹியதீன் காப்பாற்றுவார், இதெல்லாம் அவனுடைய நம்பிக்கை. கடல்ல இவன் மூழ்க போற நேரத்துல இதையெல்லாம் மறந்துடுவான். ரப்பால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு வந்துடுவான். இந்த வார்த்தைக்கு சிதுக்குல் லுஜ்ஜா, அரபுல சொல்லுவார்கள் சிதுக்குல் லுஜ்ஜா. அந்த நேரத்துல தான் அவன் உண்மையாக உள்ளத்தால் அல்லாஹ் பயப்படுவான். என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, அல்லாஹ் கைவிட்டுட்டு நான் தாண்டுருவேன், மூழ்கி போயிடுவேன். இந்த நேரத்தில் அவனுடைய உள்ளம் பதறி உண்மையா அல்லாஹ்வை நம்புவான். சிதுக்குல் லுஜ்ஜா, உண்மையான உள்ளத்தோடு அவன் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அழைப்பான். அந்த நேரத்தில் அப்ப அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான் பாருங்க, கடல்ல இருந்து அல்லாஹ் அல்லாஹ் என்னை காப்பாற்று, உன்னை தவிர யாரும் இல்லை ரஹ்மானே, நீ இரக்கம் உள்ளவன் ரஹ்மானே, எல்லாம் சொல்லுவான். எப்படி எல்லாம் சொல்லுவான் தெரியுமா? யா அல்லாஹ், நான் இனிமே தவறே செய்ய மாட்டேன், இந்த கடல்ல இருந்து என்னை காப்பாற்றினா நான் எந்த தவறுமே செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், உன்னை வணங்குற உண்மையான அடியான வாழ்வு, எல்லாம் சொல்லுவான், சொல்லி கெஞ்சுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர்ரி, கடலில் இருந்து உன்னை காப்பாற்றி தரைக்கு நான் கொண்டு வந்து விட்டால், ஆரல்தும், பின்னர் நீ அல்லாஹ்வை புறக்கணித்து விடுகிறாய். மனிதனுடைய நன்றி கெட்ட தன்மை இதுதான் சகோதரர்களே. கடலில் இருந்து கெஞ்சி மன்றாடி இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன், வாழ்க்கையில் செஞ்ச பாவம் எல்லாம் நினைச்சு பார்ப்பான். அவன்கிட்ட சுரண்டினன், இவன்கிட்ட களவெடுத்த, அது செஞ்ச, அல்லாஹ் இதெல்லாம் இனி செய்ய மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லி கெஞ்சுவான். அல்லாஹ் காப்பாற்றிடுவான், தரைக்கு கொண்டு விட்டுருவான் அல்லாஹ். இப்ப என்ன நினைப்பான் தெரியுமா? தரைக்கு வந்த உடனேயே பழைய தூசண வார்த்தையை பேசுவான், மோசமான நிலைமையில் இருப்பான், தொலை வர மாட்டான். ஏற்கனவே தொழுகை இல்ல, கடல்ல மாட்டிக்கொண்டோன்னு அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ் இனி தப்பு செய்ய மாட்டேன், நன்றி உள்ளவனா வாழுவேன்,
எல்லா வாக்குறுதிகளையும் அழித்து அல்லாஹ் காப்பாற்றி தரையில கொண்டு விட்ட உடனே அசர் சொல்வான்னு நினைக்கிறீங்களா? லுகருக்கு வருவான்னு நினைக்கிறீங்களா? சுபவுக்கு வரான்னு பழைய பல்லவியாகவே இருக்கும். இது அல்லாஹ் சொல்றான். காப்பாற்றி விட்டா மனிதன் என்ன செய்வான்? அரல்தும் புறக்கணித்து விடுவீர்கள். காப்பாற்றி விட்டாலும் ரஹ்மானை புறக்கணித்து விடுவீர்கள். வகானல் இன்சானு கஃபூரா, மனிதன் நிச்சயமாக நன்றி கெட்டவன். அல்லாஹ் சொல்றான். எப்படி ஒரு அபாயத்துல, எப்படி ஒரு நிலைமையில நாம் துஆ கேட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விட்ட பிறகாவது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடாது, அல்லாஹ்வுக்கு தொழக்கூடாது, நன்றி உள்ள அடியானாக மாறக்கூடாது, குர்ஆன் ஹதீஸ் படி வாழ வேண்டும் என்ற சிந்தனைக்கு வரக்கூடாது. நடுக்கடல்ல இருந்துதானே உலகத்துல எதையெல்லாம் நம்பினோமோ பாதுகாக்கும் என்று அதெல்லாம் கைவிட்டுட்டேன். அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான். எந்த கபரை நம்பினீங்களோ, எந்த அவுலியா பாதுகாப்பர் நம்பினீங்களோ அவங்க எல்லாம் கைவிட்டுருவாங்க. அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் என்ற நிலையில் வந்து நீ பிரார்த்தனை செய்து அழுது உன்னை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தவுடன் ஆரல்தும் புறக்கணித்து விட்டாய், அல்லாஹ்வை நிராகரித்து விட்டாய். உன்னுடைய பழைய வாழ்க்கையின் பக்கம் திரும்பி விடுவான். வியாபாரத்தில் என்ன மோசடியோ அந்த மோசடி, கொடுக்கல் வாங்கல்ல என்ன மோசடியோ அந்த மோசடி, வட்டி கொடுப்பது, அடுத்தவனை துன்புறுத்துவது, அநியாயம் செய்வது, பக்கத்து வீட்டானை திட்டுவது, கணவனுக்கு நன்றி கெட்டவளாக நடப்பது, மனைவிக்கு துரோகம் செய்வது, பிள்ளைகளுக்கு துரோகம் செய்வது, பெற்றோர்களை மதிப்பது கிடையாது. இப்படியான ஒரு வாழ்க்கை திரும்பியும் வந்து விடுகிறது. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வகானல் இன்சானு கஃபூரா, மனிதன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லிவிட்டு திரும்ப கேட்கிறான். அல்லாஹ் அஃப அமின்தும், கரைக்கு வந்துட்டோமா, தப்பிட்டோம்னு நினைக்கிறீங்களா? ஏதோ துஆ கேட்டு தப்பிட்டோம், உயிர் போக இருந்தது, ஏதோ ஒரு வகையில் தப்பி வந்துட்டோம், தப்பிட்டோம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அஃப அமின்தும் அயக்ஸ்பிபிக்கும் ஜானிபல் பர்ரி, தரை ஓரங்களிலே உங்களை சுழி வாங்கி விட மாட்டோம் என்று நினைக்கிறீர்களா? கடலில் இருந்து தப்பிய பின்னர் நன்றி கெட்டவனாக நீங்கள் மாறிவிட்டீர்கள், இபாதத்தின் பக்கம் திரும்பவில்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் அடியார்களாக அந்த அபாயத்திலிருந்து பாதுகாத்த பின்னரும் நீங்கள் மாறவில்லை என்றால் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா தரையை பிளந்து உங்களை சுழிவாங்க மாட்டான் என்று எண்ணுகிறீர்களா? எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள்? கடலிலே மட்டுமல்ல, அங்கிருந்து தப்பிய உங்களை தரையை பிளந்து அவன் சுழி வாங்கி விடுவான். அன்பு சகோதரர்களே, ரஹ்மானை எப்பொழுதும் நினைக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஒரு அபாயத்திலிருந்து நம்மை அல்லாஹ் காப்பாற்றி விட்டால் நாம் திருந்தவில்லை, மீண்டும் நன்றி கெட்டவர்களாகவே வாழுகிறோம் என்றால் நாம் இருக்கும் இடத்தை பிளந்து அல்லாஹ் உள்ளே இழுத்து விடுவான். அதை அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான். அவ் யுர்சில அலைக்கும் ஹாசிபா, கல்மாரியை உங்கள் மீது அவன் பொழிவிப்பான். கடலிலே இருந்து தப்பிவிட்டீர்கள், நீங்கள் இருக்கும் இடத்திலே ஹாசிபா, கல்மாரியை உங்கள் மீது பொழிவித்து அவன் உங்களை அழித்து விடுவான். அச்சமற்று இருக்கிறீர்களா? உங்களுக்கு பயம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். சும்மலா தஜிதுலக்கும் வக்கீலா, அப்படி ஒரு காலம் நடந்து விட்டால் உங்களை பாதுகாப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ரஹ்மானால் செய்ய முடியாதா? எத்தனை சம்பவங்கள், துருக்கியின் சிரியாவின் நிலநடுக்கம் என்ன நடந்தது? அன்பு சகோதரர்களே, இதுவெல்லாம் வாழ்க்கையில் படிப்பினை வர வேண்டும். நேற்று அங்கு நடந்தது, ரஹ்மான் நினைத்தால் இங்கும் நடக்கலாம். காபாவை அழிப்பதற்காக புறப்பட்ட ஆபிரகாவை அல்லாஹ் கல்களை கொண்டுதான் அழித்தான் என்ற வரலாற்றை அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. உலகத்திலே ஃபிரௌன் என்ற அந்த கொடியவன் மூசா நபிக்கு எதிராக என்னவெல்லாம் செய்தான், இறுதியில் அவனை அல்லாஹ் எப்படி அவனை கடலிலே மூழ்கச் செய்தான் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் இந்த வரலாறை சொல்லுகிறான். ஆது சமூத் என்ற மிக பலமான சக்தி வாய்ந்த ஒரு சமூகம் இந்த உலகத்திலே வாழ்ந்தது. அல்லாஹ் அவரிடத்திலே சொல்லுகிறான், அவர்களை போன்ற ஒரு பலசாலியை இந்த உலகத்திலே நான் என்றும் படைத்ததில்லை. மலைகளை குகைகளாக வீடுகளாக குறைந்து வாழ்ந்தவர்கள் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்பேற்பட்ட அந்த மிக பெரும் சக்தி வாய்ந்த மனிதர்களை சஹரஹா அலைஹிம் சபு அலையாலின் வ சமானியத ஐயாமின் ஹுசூமன் ஃபத்தரல் கௌம ஃபீஹா சரா, எப்படி அழித்தான்? எங்களை விட பலசாலிகள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மக்களை அடியோடு பிடுங்கப்பட்ட ஈச்ச மரத்தை போன்று
7 இரவுகள் காற்றை அனுப்பி நாங்கள் அளித்தோம் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த ரஹ்மான் இங்கே கேட்கிறான், கடலிலே நீ மாட்டிக்கொண்ட பொழுது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடம் கெஞ்சிய உன்னை தரைக்கு காப்பாற்றிய பின்னர் நீ நன்றி கெட்டவனாக மாறிவிட்டாயா? பூமியை பிளந்து உன்னை உள்ளே வாங்கி விடுவேன், வானத்திலிருந்து கல்மாரியை உன் மீது பொழிவித்து உன்னை அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். பயப்பட வேண்டாமா சகோதரர்களே? இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடாதா சகோதரர்களே? இந்த வசனங்களை காதலை கேட்டதற்கு பின்னர் இனிமேலும் நன்றி கெட்டவர்களாக நாம் வாழக்கூடாது. செல்வத்தோடு இருக்கின்ற பொழுது ரஹ்மானை நினைக்கின்ற நாம், அதாவது கஷ்டத்தோடு இருக்கின்ற பொழுது ரஹ்மானிடத்தில் மன்றாடுகின்ற நாம், செல்வத்தோடும் சந்தோஷமாகவும் இருக்கின்ற பொழுதும் அந்த ரஹ்மானை வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. நன்றி கெட்டவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ் வைதா மஸ்ஸல் இன்சானு துர்ருன் தஆ ரப்பஹு முனீபன் இலைஹி, மனிதனுக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால் அவன் பக்கம் முழுமையாக சாய்ந்து அவனிடத்திலே அவன் பிரார்த்தனை செய்கிறான். சும்ம இதா ஹவ்வலஹு நிஅமத்தன் மின்ஹு, பின்னர் அந்த துன்பத்தை அவனுக்கு ஒரு நலவாக நாங்கள் மாற்றி அமைத்து கொடுத்தால், நசியமாக்கான எது இலைஹி மின் கபுல், இதுக்கு முன்னால் எதுக்காக அல்லாஹ்விடம் அழைத்து பிரார்த்தித்தானோ அதை மறந்து விடுகிறான். மனிதனுடைய நிலை சகோதரர்களே, இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இப்படியான வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி பொழுது போதும். சூரா யாசீனை படித்து பாருங்கள். இறுதி பகுதியில் அல்லது நடுப்பகுதியில் அல்லாஹ் ஒரு சமூகத்தை, ஒரு கிராமத்தை அழித்த வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கிராமத்துக்கு ஒரு தூதரை அனுப்பினோம், அந்த தூதரை அந்த மக்கள் ஏற்க மறுத்தார்கள். இன்னொரு தூதரை அனுப்பினோம், அதையும் ஏற்க மறுத்தார்கள். அவர்களை உறுதிப்படுத்தும் முகமாக இன்னொரு தூதுவரை அங்கே அனுப்பினோம், அவரையும் அந்த கிராம மக்கள் எதிர்த்தார்கள். அவருடைய கட்டளைக்கு அவர்கள் அடிபணியவில்லை, அவரை தூதராக அவர்கள் ஏற்கவில்லை, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை. லஇல்லம் தந்தஹு லனர்ஜுமன்னக்கும் வலயமஸ்ஸன்னக்கும் இன்னா அஸாபுன் அலீம் என்று அந்த மார்க்கத்தை போதித்த தூதரை அந்த மக்கள் எச்சரித்தார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை என்றால், இந்த போதனையை நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் உங்களை கல்லால் அடித்துக் கொள்ளுவோம் என்று அந்த மக்கள் அந்த தூதரை எச்சரித்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பின்னர் அவர்கள் அந்த ஊரின் கடைசி எல்லையிலே உள்ள ஒரே ஒரு மனிதர், அதாவது அந்த கிராமத்தின் கடைசி எல்லையிலே இருந்த ஒரு மனிதர் ஓடி வந்து சொன்னார், உங்களுக்கெல்லாம் என்ன நடந்து விட்டது? எந்த கூலியையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்ற இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் வழிபடாமல் இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நடந்து விட்டது? இன்னொரு வார்த்தை சொன்னார், வமாலி அல்லா அஅபுதுல்லதி ஃபதரனி வைலைஹி துர்ஜாவுன், என்னை படைத்த ரப்பை, அவனிடத்திலே தான் மீண்டும் செல்ல வேண்டும், அந்த ரப்பை நான் வணங்காமல் அவனுக்கு அடிபணியாமல் இருப்பதற்கு எனக்கு என்ன நடந்து விட்டது என்று அந்த மனிதர் சொன்னார். அந்த தூதருக்கு பக்க துணையாக இருந்தார் என்பதற்காக அந்த மனிதரை அந்த மக்கள் கல்லறிந்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மனிதனை கல்லறிந்து கொண்ட அந்த கிராமவாசிகளை அழிப்பதற்காக நாம் வானத்திலிருந்து படைகளை இறக்கவில்லை, பட்டாளங்களை நாங்கள் அனுப்பவில்லை. இல்லா சைஹத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் கேட்டது. ஃபைதாஹும் ஹாமிதூன், அந்த கிராமமே சுக்குநூறாக போனது, சாம்பலாக மடிந்தார்கள் என்று அல்லாஹ் நமக்கு வரலாறு சொல்லுகிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் கட்டளை என்று வந்தால் உதாசீனம் செய்யக்கூடாது. இது நபிகளாருடைய போதனை என்று வந்தால் உதாசீனம் செய்யக்கூடாது. அன்பு சகோதரர்களே, நம்மிடத்தில் அதை ஏற்கும் பண்பாடு கிடையாது. சாதாரணமாக சகோதரர்களே, நாம் மஸ்ஜிதுகளிலே காணுகின்ற ஒரு செய்தி, பள்ளி வாயில்களிலே தொழுகை நடத்துகின்ற பொழுது தொழுகை நடத்த வருகின்ற இமாம், சஃபு சுஃபுஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். யாரும் அந்த வார்த்தையை கணக்கெடுப்பதில்லை. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அபூதாவுதிலே வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் சொல்லுவார்களாம், சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே நாங்கள் தன் பக்கத்தில் இருக்கும் சகோதரனுடைய காலோடு காலை சேர்ப்போம், தோளோடு தோளை சேர்ப்போம்,
கட்டுப்படும் தன்மை சஹாபாக்களிடத்திலே இருந்தது, வழிபடும் தன்மை சஹாபாக்களிடத்தில் இருந்தது. இன்று மஸ்ஜிதுகளிலே பாருங்கள், ஆளுக்கால் எதிரியை போன்று என் காலில் அவன் கால் படக்கூடாது, என் தோளில் அவன் தோல் படக்கூடாது என்று ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து நிற்கின்ற காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அன்று அந்த தூதரை எதிர்த்து அந்த கிராமத்தை அல்லாஹ் ஒரு சத்தத்தை கொண்டுதான் அழித்தேன் என்று சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, நம்முடைய இந்த நிலைமைகள், குர்ஆனையும் சுன்னாவையும் எதிர்க்கின்ற பண்பாடுகள் தொடருமாக இருந்தால் அல்லாஹ்வின் தண்டனையை நாமும் எதிர்பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அம்மமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அய்யுர்சில அலைக்கும் ஹாஸிபா ஃபஸதஅலமூன கைஃப நஸீர். வானத்தில் இருக்கும் அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லாமல் இந்த பூமியிலே நீங்கள் அட்டகாசம் செய்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த அல்லாஹ்வை பயப்படாமல் நீங்கள் இந்த மண்ணிலே அட்டூழியம் செய்கிறீர்களா? அவன் நினைத்தால் அய்யுர்சில அலைக்கும் ஹாஸிபா, கல்லால் மலையை பொழிவிப்பான். ஃபஸதஅலமூன கைஃப நஸீர், அல்லாஹ் எச்சரித்த தண்டனை எப்படி இருக்கிறது என்பதை அப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். அல்லாஹ் பல தண்டனைகளை எச்சரித்திருக்கிறான். சுனாமியை கூட முன்னால் சொன்ன வசனம் சொல்லித்தான் இருக்கிறது. கடலிலே நீ தப்பிவிட்டால் கரையிலே கொண்டு வந்து உன்னை அழிப்பேன் என்று சொல்லுகிறானே, அது சுனாமியாகவும் இருக்கலாம் தானே, நிலநடுக்கமாக இருக்கலாம் தானே, துருக்கியில் நடந்ததும் அப்படி இருக்கலாம் தானே. அன்பு சகோதரர்களே, ஏன் நாம் மாற மாட்டோம்? ஏன் நம்முடைய உள்ளங்கள் மாறுவதில்லை? ஏன் நம்முடைய உள்ளங்கள் அதை சிந்திப்பதில்லை? எத்தனையோ சம்பவங்களை கண்ட நாம் நமக்கு படிப்பினை வரவில்லையே. இன்னுமா சகோதரர்களே நன்றி கெட்டவர்களாக வாழ நினைக்கிறோம்? 60 வயதை தாண்டி விட்டோம், 70க்கு வந்து விட்டோம், 30ஐ தாண்டியவர்கள் இருக்கிறோம். இன்னும் எத்தனை காலம் வாழ போகிறோம்? கொஞ்ச காலமாவது உணர்ச்சியோடு வாழ்வதில்லையா? திருந்துகின்ற மனப்பக்குவமே நமக்கு இல்லையா? சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும், நம்மை மாற்ற வேண்டும். நன்றி உள்ளவர்களாக, ரஹ்மானுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, வழிபடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹு தாலா அந்த ஒரு நல்ல மாற்றத்தை, இந்த நோம்பிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். உள்ளத்தால் இறைவனை அஞ்சி பயந்து அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழுகின்ற நல்ல சமூகமாக நாம் மாற வேண்டும் சகோதரர்களே. அப்படி வாழுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உறவினர்களுக்கு, அதரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம்.